பெரிய கோடீஸ்வரராமா இந்த ஊருக்கு வந்திருக்காராம். அவருக்கு ஏகப்பட்ட சொத்து பத்துலாம் இருக்கா. நம்ம சாவித்திரிக்கோ, தாமரைக்கோ ரொம்ப ஆசை வந்துச்சுங்க. எப்படியும் அந்த காமிக் ஸ்விட்சை வளைச்சு போட்டு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வர வைக்கணும். நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி பிளான் பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே வேணும்னு இவங்க கேட்கணும்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. இதனால கண்டிப்பா இவங்களே பணத்தாசை பிடிச்சவங்கல்ல. கண்டிப்பா காமிக் ஸ்விட்சையே கல்யாணம் பண்ணிக்கன்னு தான் விரும்புவா. காமிக் ஸ்விட்சை வந்து ரொம்ப அப்பாவியா தான் இருக்காரு. எனக்கு 3 வேள சாப்பாடு கிடைச்சா போதும். வேற எதுவும் வேணான்னு சொல்லிடுறா சித்ராவும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியோ தாமரைக்கு நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அவங்களும் கூட்டு வராங்க. ஒரு பக்கம் வந்து வெள்ளத்தாய் கிட்ட நம்ம சேது சொல்லிட்டு இருக்காரு. என்ன புத்தா ஒரு மாரியா உட்காந்துட்டு இருக்க. ஒண்ணும் இல்லடா நாளைக்கு டாக்டர் வீட்டுக்கு போணும். டாக்டர் கால் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்விய செக்கப் கூட்டு போணுமா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா உம்முன்னு இருக்க? என்னடா விஷயம்? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்களா இல்லையான்னு? அதுல தான் ஒண்ணும் இல்ல. அப்பல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரிவுலாம் இல்ல. அவ வந்து தமிழ்ச்செல்வி வந்து கேஸ் வாபஸ் வாங்குனது முழு மனசோட தான் வாங்குனா. இருந்தாலும் வந்து என் மேல ரொம்ப அக்கறையா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமா? அப்பா சொன்னதுக்கும், நீங்க சொன்னதும் பத்தி யோசிச்சு பார்த்தாலான்னு சொல்றா. எது எப்படியோ அந்த கருப்பண்ண புண்ணியத்துல நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா நல்லது தான்டா. அதானே நான் வேண்டிக்கிறேன்னு சொல்றாங்க.